கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சுவையும் மனம் நிறைந்த கரம் மசாலா. கரம் மசாலாவை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். வெஜிடபிள், நான் வெஜிடபிள், பிரியாணி போன்றவைகளுக்கும் பயன்படுத்தலாம். கரம் மசாலாவை அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தால் இதயத்திற்கு மிகவும் நல்லது. அதே போல் சளி தொந்தரவு வராமலும் இருக்கும். ஜீரண சக்திக்கும் நல்லா பயன்படும். இவ்வளோ பயனுள்ள இதை நம்ம வீட்டிலையே சுலபமாக தயாரிச்சிடலாம். நான் எல்லா பொருட்களும் எடுத்து வச்சாச்சு. இந்த டேபிள் ஸ்பூனில் தான் நான் அளந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஒரே அளவுள்ள ஸ்பூனில் அளந்து எடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, அன்னாசிப்பூ நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 3 எடுத்தால் போதும். அதே போல் கருப்பு ஏலக்காயும் நான் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் 2 எடுக்கலாம். கல்பாசி கொஞ்சமாக, பட்டை கொஞ்சம் நிறையா எடுங்க. அதாவது 1 டேபிள் ஸ்பூன் இது கூட இருக்கும். நீங்கள் அப்படி எடுத்துக்கிடுங்க. பெரிய பட்டை இருந்தால் 2-3 உடச்சி வச்சுக்கிடுங்க. இது ஜாதிபத்திரி, அதாவது 2 துண்டு எடுத்தால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, இவ்வளோயும் எடுத்து நல்லா காய வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்து வறுத்து எடுத்தால் சீக்கிரமாக வரப்பட்டு வந்துடும். நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்ச போதும் மல்லி விதையை போடுங்க. மல்லி விதை ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வரப்பட்டு வந்ததும் பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, ஜீரகம் இவ்வளையும் போட்டு கொஞ்சம் வரப்பட்டு வந்துட்டு மல்லி விதை நல்லா வரப்படணும். இப்போ மீதி எல்லாமே நம்ம போட்டுடலாம். போட்டு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வரப்பட்டு வந்துட்டு, அதாவது நல்ல கம்மனி வாசனை வரும். இந்த ஏலக்காய், மல்லி விதை, ஜீரகம், கிராம்பு, பட்டை எல்லாமே நல்லா சேர்ந்து நல்ல வாசனை வரும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. தீஞ்சிடக்கூடாது, தீஞ்சால் கசந்து போகும். அதனால் நல்லா வரப்பட்டு வந்தோடனே இறக்கி ஆற வச்சுருங்க. முதல்ல பாருங்கள், வரப்பட்டுட்டு இறக்கி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறணும் பாருங்கள். இப்போ நல்லா ஆறிட்டு நம்ம இப்போ சுத்தமான மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. நல்லா பவுட்ரு ஆகிரும் சீக்கிரம். நல்லா வரப்பட்டுருக்குல்ல, நல்லா சீக்கிரம் பவுட்ரு ஆகிரும். அப்படியே பவுட்ரு ஆகலை அப்படின்னா நல்லா கொஞ்சம் சலித்து எடுத்துக்கிடுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. எப்படியும் மிக்ஸி சூடு அதில் இருக்கும். அதனால இதை தட்டி கொஞ்சம் ஆற விட்டுருங்க. எல்லாம் ஆற விட்டுவிட்டு அதுக்கு பிறகு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சிடுங்க. இது நம்ம கடையில் வாங்குறது 1 ஸ்பூன் போட்டால் இதில் 1/2 ஸ்பூன், அதாவது 1/4 ஸ்பூன் வரைக்கும் போட்டால் போதும். அவ்வளோ வாசனையாக இருக்கும். பாருங்கள், வெஜிடபிள் குருமா, பிரியாணி எல்லாமே செய்ய பயன்படும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.